அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிறுபான்மையினரை பயமுறுத்துவதா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். முதல்வரின் இந்த கண்டன பதிவிற்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி என்ன? முழு விவரங்கள். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். கேரளாவில் கன்னியாஸ்திரிகள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்திற்கு அவர் தற்போது தன்னுடைய அந்த பதிவை வெளிப்படுத்தியிருக்கின்றார். குறிப்பாக சத்தீஸ்கரில் பஜ்ரங் தளத்தால் கேரளா கத்தோலிக்க கன்னியாஸ்திரிகள் துன்புறுத்தலுக்கும் பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகி இருப்பதை பார்த்து மிகவும் கவலைப்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தொடர்ந்து இலக்கு வைக்கப்பட்டு அவர்கள் தொடர்ந்து இது போன்று குறிவைக்கப்படுவதாகவும் அரசியலின் செயலற்ற தன்மையால் செயல்படுத்தப்பட்ட இந்த வகுப்புவாத ஒரு விழிப்புணர்வுதான் ஒரு ஆபத்தான முடிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்தியாவில் சிறுபான்மையினர் பயத்திற்கு அல்ல கண்ணியத்திற்கும் சம உரிமைகளுக்கு தகுதியானவர்கள் என்ற அடிப்படையிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து சிறுபான்மையினரை பயமுறுத்தக்கூடாது எனவும் அதே போல தொடர்ந்து இங்கு நடைபெறக்கூடிய இந்த பிரச்சனைகள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மதமாற்ற புகாரில் கேரளாவை சேர்ந்த 2 கன்னியாஸ்திரிகள் சத்தீஸ்கரில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்.